ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற ஒரு சபை தான் எங்கள் வீட்டிலும் ஒரு சிறிய லெவலில் நாங்கள் கூடி வரோம். பரவாயில்ல, எங்கள் சபையோட உங்கள் சபை கொஞ்சம் பெருசு தான். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போகுவதற்கு முன்பாக ஒரு சிறிய உற்சாகம் ஊட்டு வண்ணமாக ஒரு பாடலை, ஒரே ஒரு சரணத்தை நம்ம என்ன செய்வோம், பாடி பின்பாக நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் என்று வாஞ்சிக்கிறேன். சரி, ஒரு பாடல். ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சில பாடல்கள் மட்டுமே சத்தியம் பிறலாமல் சத்தியத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. சில பாடல்கள் நான் பாடல்களை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்பவே கவனமாக வசனத்தின்படி உள்ளதா. இன்றைய நபர்கள் இன்றைக்கி நிறைய பாடல்கள் எழும்பியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கள்ள போதனை இருக்கிறதோ, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கிறதோ, அதுபோல் கள்ள பாடல்களும் நிறைய பேர் இதை அனலைஸ் பண்ணுறதில்லை. கள்ள தீர்க்க தரிசனங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற நாம், கள்ள போதகர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற நாம், கள்ள பாடல்களையும் என்ன செய்யணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். சும்மா அழகாக மியூசிக்கை போட்டு அடித்து நம்மளை உற்சாகம் ஊட்டும் வண்ணமாக சில வரிகளை எழுதினால் அது ஏதோ தேவ பிரசன்னம் நிறைந்த பாடல் என்ற ஒரு மனப்போக்கு இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன செய்து இருக்கிறது. நாம் அவ்வாறாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாடலிலும் நாம் மிகவும் கவனமாக என்ன செய்யணும், தெரிந்தெடுத்து அதை பாட நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பாடல் கொஞ்சம் வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு பாடல் தான். அதனால் இந்த பாடலை பாடி கொஞ்சம் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு நாம் பின்பாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக என்ன செய்வோம், கடந்து போவோம். எல்லாம் சேர்ந்து மெதுவாக கையை தட்டி என்ன செய்ய போகிறோம். ஆமாம், சத்தமாக தட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த வீட்டினுடைய அமைப்பு எக்கோ அடிக்கிறனால கொஞ்சம் அளவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடிக்கலாம். ஹல்லேலூயா. பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் மறைந்து இணைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்கள் ஜீவனை உம்முடைய ஜீவனோடு இணைத்து எங்களை உமக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு பெரியது.
அந்த அன்பின் மித்தமாக நீர் எங்களுக்காக பாராட்டின மிகப்பெரிய கிருபை, சிலுவையின் தியாகத்தை எண்ணி நன்றியோடு இந்த வேளையிலே துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணி விட்டேன் என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னது போல எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்படியே ஆண்டவரே நாங்கள் நஷ்டமென்று விட்டு உம்மையே எங்களுடைய பங்காக தெரிந்து கொண்டு உமக்குள் வாழ தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானங்களுடைய சமூகத்திலே பிரதியாயிருக்க உதவி செய்யும். எங்கள் மனக்கண்களை திறந்து ஆழமான சத்தியத்துக்குள்ளே நாங்கள் ஊடுருவி ஆண்டவரே நாங்கள் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழும்படி அது எங்களுக்கு ஆற்றலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் திருப்பாத்திலே தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. God bless you. விசேஷமாய் இன்று நாம் தியானிக்க போகிற முக்கியமான பகுதி, அந்த பகுதிக்குள்ளே போகிறதற்கு முன்பாக சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 46வது வசனத்தையும் 47வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே அல்லேலூயா. நம்ம சபைகள் இதுபோன்று என்ன செய்யணும், இருக்கணும். ஆதி திருச்சபை காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த அடிப்படையிலே தேவன் அவர்களை சபையிலே சேர்த்தார் என்று இந்த வசனம் ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது, சபையிலே அவர்கள் இழுப்பதற்காக மனிதனுடைய சைக்காலஜிகளை அவர்கள் என்ன செய்யலை. இன்னைக்கு தந்திரமாக மக்களை தங்களுடைய ஆலயத்துக்கு வரவைப்பதற்கும் இங்கே கொண்டு வந்துவதற்கும் பல யுக்திகளை இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, திருச்சபை வட்டாரத்திலே போதகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பயன்படுத்தி அப்படி கவர்ச்சிகரமாக சில விஷயங்களை செய்து சபைக்கு என்ன செய்கிறாங்க, இழுக்கிறார்கள். ஆனால் ஆதி அப்போஸ்தல காலத்திலே அப்படி அவர்கள் எந்த கவர்ச்சியையும் காண்பித்து என்ன செய்யலை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான பொருளை விற்பதற்கு கூட கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. கவர்ச்சிகரமாக மட்டுமில்லை, ரொம்ப மோசமான ரீதியாகவும் சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளம்பரப்படுத்துகிறார்கள். அந்த விளம்பரத்தையும் ரசித்து ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஒரு சென்ட் விற்கிறாங்க. அந்த சென்ட்டை ஒரு ஆண் போட்டுட்டு போகும்போது நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்களாம், அந்த ஆண்கிட்ட கவர்ந்து வர்றாங்களாம். சில பெண் அந்த சென்ட்டை போடும்போது ஆண்கள் கவர்ந்து ஈர்க்கப்படுறாங்களாம். அது போன்ற ஒரு விளம்பரம் செய்து அந்த சென்ட்டை மக்களிடத்தில் என்ன செய்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட விளம்பரங்கள் உலகம் மட்டும்தான் செய்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய போதகர்களையும் இப்படி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை என்ன பண்ணிட்டாங்க, செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆமாம், நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க நிறையா சபைகளில். எங்கள் சபையில் பாருங்கள், அது இருக்குது, இது இருக்குது, கிளாமரான விஷயங்கள் இருக்குது, ஃபோக்கஸ் லைட் இருக்குது, கலர் நாங்கள் புகையை போடுவோம், லைட்டு போடுவோம், ரொம்ப அதிநவீன சினிமாவில் வாசிக்கக்கூடிய லெவலுக்கு கீபோர்டு வாசிக்கிற வித்துவான் இருக்கிறாரு. இப்படியெல்லாம் நிறையா காரியங்களை வைத்து ஜனங்களை கவரக்கூடிய அநேக போதகர்கள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆனால் ஆதி அப்போஸ்தல காலத்திலே நீங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான எந்த ஒரு காரியமும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது பாருங்க. இதில் நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவங்க எப்படி இருந்தாங்களாம், முதலாவது ஒருமனப்பாட்டவர்களாக இருந்தாங்களாம். திருச்சபையாகிய நாம் நமக்குள்ளே முக்கியமாக இன்னைக்கு இருக்க வேண்டியது, நம்முடைய திருச்சபை வளர வேண்டும். நம்முடைய திருச்சபை ஆதி திருச்சபையை போல தேவனுக்கு உகந்த திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம இடத்துல காணப்படுவது வேண்டியது என்னது, ஒரு மனம். அந்த ஒரு மனம் இல்லாமல் ஒரு சரீரம் இயங்காது. ஏன்னா திருச்சபையை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன, நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய அவயவமாக இருக்கிறோம். இந்த அவயவத்துக்குள்ள நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு மனம் இருக்கும். லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான எலும்புகள் இருக்கலாம், தசைகள் இருக்கலாம், எத்தனையோ செல்கள் இருக்கலாம்,
கை கால் மூக்கு வாய் எல்லாமே நம்மக்கிட்ட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரே ஒரு மனமாக அது என்ன செய்யும், இயங்கும். அப்படி இயங்கும் போது தான் அது ஆரோக்கியமான ஒரு உடம்பு என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அதுபோல திருச்சபையாகப்பட்டதும் ஒரு மனம் உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். எதை யோசித்தாலும் ஒன்றை யோசித்து ஒன்றை சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தை வைத்து ஒரு மனதாக முடிவெடுத்து எல்லாவற்றிலும் அந்த ஒரு மனதை காத்து கொள்கிறவர்களாக நீங்கள் நான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அடுத்து என்ன பார்க்குறோம் இந்த இடத்துல, அவர்கள் தேவாலயத்தில் அனுதினமும் என்ன செஞ்சாங்களா, தரித்திருந்தார்கள். அதாவது அந்த அனுதினமும்னா அந்த நாட்களில் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா அன்னைக்கு இருந்தது ஒரே ஒரு சிறிய கூட்டமாக மட்டும் அந்த ஊருக்குள்ளே மட்டும் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. ஒரு 2000 வருஷம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் அதிகம். நம்ம போல மன அழுத்தம் இல்லை, மணிக்கணக்காக போய் வேலை பார்க்குற விஷயங்கள் இல்லை, எத்தனையோ விஷயங்களில் அவங்களுக்கு இப்போ விட லகுவாக அந்த நாட்களில் அவருக்கு கிடைத்திருக்கும். அப்போ டெய்லியுமே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்களா, தேவாலயத்தில் கூடுறாங்க. சரி, நம்ம டெய்லியுமே கூடாட்டியும் பரவாயில்ல, எப்பயாவது கூடுற போதாவது அந்த ஒரு மனதோடு என்ன செய்யணும், கூடி வரணும். ஆமாம், 10:30 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 11 மணி 11:30 மணி அப்படின்னுங்கும்போது அங்கே என்ன இல்லை, இப்போ ஒரு மனம் இல்லை. ஒரு விஷயம் நம்ம சபையில் முடிவெடுக்கும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இழுத்துக்கிட்டு நான் சொன்னதா நீ சொன்னதா அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு மனம் இல்லை. ஸோ ஆக நாம் முதலாவதாக ஒரு மனமாக இருக்க வேண்டும். நாம் கூடி வரும்போது சரியாக ஒரு மனதோடு என்ன செய்யணும், கூடி வரணும். அடுத்து நம்ம பார்க்கிற விஷயங்கள் என்ன வாசிக்கிறோம், அடுத்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, வீடுகள் தோறும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்பம் பிட்டு இருக்காங்க. ஓகே, இது அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு கூட்டமாக கூடி என்ன செஞ்சுருக்காங்க, சாப்பிட்ருக்குறாங்க ஒரு மனதாக. அது எப்படி இருந்துருக்கு யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் சினிமாவில் தான் அப்படி பார்க்க முடியும். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனதாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, கூடி வாழ்கிறது, இதெல்லாம் ஏதோ திரையில் தான் பார்க்க முடியும், வாழ்க்கையில் அதை கொண்டு வர முடியாதோ அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தல காலத்தில் இது சாத்தியப்பட்டிருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் இடம் இருக்கிற நல்ல ஒரு பெரிய வீடாக இருக்கிற அந்த வீடுகளிலே கூடி ஒரு மனதோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றா அப்படியே சஞ்சரிச்சிருக்காங்க. எல்லாம் சொந்த பந்தம் மாதிரி, ஒரே ரத்தம் மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி. இப்போ நம்மெல்லாம் எப்பயாவது ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போனால் அவங்க காண்பிக்கிற அன்பு அடாடாடாடா, அப்படியே பரலோகத்திலேருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்தால் என்ன மாதிரியான ஒரு கவனிப்பு இருக்குமோ, அந்த உள்ள 100% அன்பினால் பொங்கி அந்த கவனிப்பில் எந்த குறையும் இல்லாதபடி என்ன செய்வாங்க. இப்போ வாரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா என்ன நடக்கும், கவலைப்படாதீங்க, அப்படிலாம் வரமாட்டோம். ஆனால் அன்னைக்கு அந்த சபையாகப்பட்டது என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ ஊக்கமான ஒரு அன்போடு கூட ஒரே குடும்பமாக அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. ஆக நாமும் கூட அப்படி என்ன செய்ய வேண்டும், திருச்சபையாராய் கூடி அப்பம் விட்டு அந்த கபடமில்லாத இருதயத்தோடு நாம் என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம், எல்லா ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்களாம், தயவு பெற்றிருந்தார்களாம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். தயவு பெற்றிருந்தார்கள் என்றால் நம்ம நற்சாட்சி பெற்றிருந்தார்கள், அதுதான் இதனுடைய அர்த்தம், விளக்கம். ஏதோ தயவா அப்படி அர்த்தம் இல்லை, இது நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு திருச்சபையாகப்பட்டது ஒரு இடத்துல இயங்குமானால் வெளி மக்களிடத்திலே நாம் எல்லா ரீதியிலையும் நற்சாட்சி பெற்றவர்களாக என்ன செய்யணும், அந்த திருச்சபை நிச்சயமாக என்ன செய்யணும், டெய்லி வளரும், டெய்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும். கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய முடியும், நிச்சயமாக இருக்க முடியும். இவைகள் இல்லாமல் வெறும் கூடுகையை மட்டும் வைத்து கிளாமரை வச்சு நம்ம சபையில் ஆட்களை சேர்த்தோம் அப்படின்னா திருச்சபை வளராது. சபையில் வேணால் வெறும் மக்கள் கூட்டம் என்ன செய்யலாம், வளரலாம். இன்றைக்கி நிறையா திருச்சபையில் கூட்டம் வழியுது, ரட்சிக்கப்பட்டும் கூட்டம் வழியுதா? நம்ம இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையில். அப்போ சபையில் உள்ள ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும். ஸ்டான்லி ஐயா தான் சொல்லுவார்,
இன்றைக்கெல்லாம் வெளியே இருக்கிற நிறைய மக்கள் முங்காத பாவியாக இருக்கிறான், சபைக்குள்ளே இருக்கிற பெரும்பாலானவர்கள் முங்கின பாவியாக இருக்கிறான். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வெளியே இருக்கவன் முங்காத பாவி, உள்ளே இருக்கிறவன் முங்கின பாவி, அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட். பிடிச்சி போச்சு. ஆனால் ஆதி அப்போஸ்தல காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே அனுதினமும் என்ன செய்திருக்கிறார்களா? அடேங்க அப்பா, எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். நம்ம திருச்சபை என்ன செய்யணும்? நல்ல இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, கபடமில்லாத இருதயம், ஒரு மனம், தேவனை துதிக்கிற, எப்போதும் எல்லாவற்றிலும் துதிக்கிற, ஜெபிக்கிற இந்த அனுபவத்தோடு நாம் அநேக மக்களுக்கு முன்பாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் என்ன பண்ணுவாங்க? சேர்க்கப்படுவார்கள். அதுதான் ஆரோக்கியமாக சபையாகவும் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதிலே கவனத்திலே கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இசைந்த ஆத்துமாக்களாய், பிசைந்த மாவாக, பார்த்துருக்கீங்களா? பிசைந்த மாவு. இந்த வடை சுடும்போது அந்த வடையில் என்ன சேர்ப்போம்? என்ன மாவு? உளுந்து, கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு பிசைவம் பாருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக அப்படி பிசைஞ்சு இருக்கணும். அதனால தான் நம்ம எல்லாரும் திருவசனம் நம்மை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். நம்ம எல்லோரும் எப்படிப்பட்ட குடும்பம்? கொஞ்சம் பெரிய குடும்பம், அவ்வளோதான். அந்த மாதிரியான எண்ணத்தோடு கூட நாம் என்ன செய்யணும்? ஒரு சகோதரனை சகோதரியை பார்க்கும்போது அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் இருப்போமானால் அதுவே கிறிஸ்துவின் திருச்சபையாக என்ன செய்கிறது? இருக்கு. சரி, இப்போ இது என்னுடைய செய்தியினுடைய தாற்பயம் அல்ல. இப்போது நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக என்ன செய்வோம்? சும்மா பேசுனதே அரை மணி நேரமா? ஆமாம், நான் கொஞ்சம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுற ஆள். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவ்வளோ நேரம்லாம் போக மாட்டேன். முடிந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த நேரத்துக்குள்ளாக நாம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்வோம்? சிந்திப்போம்.